வீட்டுக்கு மண் சுமந்தான் சிவன்னு சொல்கிறோம் இல்லையா? அது என்ன பொருள் தெரியுமா? நம்மளுடைய முன்னோர்கள் பெண்மகள் அதாவது மூத்த குடி வயதானவங்க சமைக்கிறாங்க. அந்த உணவை அந்த பரிமாறுறவங்களிடத்துல வந்து சாப்பிட்றார். என்னான்னு பார்த்தோன்னா, பிட்டுக்கு மண் சுமந்தான். பிட்டு என்பது ஒரு இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா? விசேஷத்துக்கு போனால் அங்கே போனால் வந்து படையல் இது. ஆனால் சாமி தூக்க போனால் என்ன கொடுப்பாங்க? மொந்தன்னு சொல்லுவாங்க. கூட்டாஞ்சோறு பங்குன்னுவாங்க. அப்படி அந்த சாப்பாட்டுக்கு உண்டை சாதத்துக்குன்னு சொல்லலாம். உருண்டை சாதம்னு சொல்லுவாங்க. அந்த சாப்பாட்டுக்காக சிவன் வந்து உழவு குடிகளுக்கு வேலை செய்து மண் சுமந்து இந்த வேளாண்மை பங்கெடுத்துக்கினான்னு சொல்கிறது தான் அது உண்மை விஷயம். நீர்நிலையை பாதுகாக்க, வரப்புகளை பாதுகாக்க, நீர்க்குளங்களுக்கான தேவையான அணை பாதுகாப்புக்கு சிவனே வேலை செஞ்சான்னு அர்த்தம். நம்ம குடும்பத்தில் பிறந்தாருன்றதுக்காக தான் அந்த ஒரு பிட்டுக்கு மண் சுமந்தான். இப்போ இன்னொரு விஷயம் ஆதாரத்தோடு சொல்கிறேன். தலைச்சம்பிள்ளை, அதாவது தலைமகனாக முதல் பிரசவத்தில் பிறந்தது ஈசன் பிள்ளை அப்படின்னு பொருள். 3வது உதாரணம் சொல்கிறேன். இர்சம்மாள், நாங்கள் தான் ஈசனுக்கு அம்மாள் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. இர்சப்பன், அரசப்பன், இது மாதிரிலாம் நிறையா விஷயம் தமிழில் இருக்குது. அப்படியே இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். குமரன்றவர் என்னை விமர்சிக்கிறார். என்ன விமர்சிக்கிறாருன்னா, நடிகர் வந்து ஒருத்தர் பசுபதின்றவர் பறையசையை தட்டி பயிற்சி எடுக்கிறார். அதை பற்றி நான் ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தேன். ஒளி சார்ந்த விஷயத்தை, அதாவது 3 பரிமாணங்களை, 7 இசைகள் நாடகங்களை 3 பரிமாணங்களில் இசை வந்து முதல் நிலையில் இருக்குது. அதை ஒலித்து சந்தோஷம் அடைந்தான். அந்த ஒலிக்கேற்று உள்வாங்கி மன உணர்வுகளை வந்து மேம்படுத்தும் அந்த இசை வழி செவி வழி தலை சிறந்தது இந்த பறை இசை உலகிலேன்னு அமெரிக்காக்காரன் சொல்கிறேன். ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இந்த ஒலி எப்படிலாம் போகுதுன்னு. வெற்றின்னு சொன்னால் மூளைக்கு மட்டும்தான் வேலை இருக்குது, ஹிட்டுன்ட்டான் அவன் இங்கிலீஷ்காரன். இது மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. இதுக்கு விமர்சனம் பண்ண தெரியாது, விமர்சனம் பண்ணுற காலம்தான் இது. எவ்வளோ விஷயம் சொல்லலாம், சுருக்கமாக சொல்லிட்டேன். பறை இசை ஒப்பற்றது, ஒலியின் தரை சிறந்தது, அதுக்கு இணையானது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அதை கௌரவப்படுத்துறதுக்கு இல்லாத காரணம் அவர் அரசர்களாக இருந்த காலத்தில் அது கௌரவமாக இருந்தது. இப்போ இல்லை. அவங்க மண்ணின் பரம்பரைன்ற ஒரு சொல்லுக்குள்ளே அடங்கி போகுது.